Hello friends, welcome to Java class. இப்போ என் பேர் ஸ்ரீதர். நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் டைரக்டராக இருக்கேன். இப்போது இன்னிலேருந்து நான் உங்களுக்கு தமிழில் சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு நிறைய பேர் இங்கிலீஷ் புரியாமல் கம்யூனிகேஷன் இல்லை சார், என்னால் புரிஞ்சிக்க முடியல சார் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ எனக்கு தோணுச்சு, நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனலில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக ஒரு ஜாவா கிளாஸ் இல்லை சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிளாஸ், ஜாவாவோ பைத்தானோ அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஏன் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கோசரம், நம்ம டவுன் சவுத்லேருந்து வர நண்பர்களுக்கோசரம் நான் புதிய முயற்சியை நான் ஆரம்பிச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. நான் .NETல ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜாவாவில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்போ பைத்தானில் ஒர்க் பண்ணுறேன், ஏஐயில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இது நான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இதில் நான் லாபம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை இது நான் என்னோட யூடியூப் சேனல் பெருசாக வரணுன்றதுக்கோசரமும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு இந்த மீடியமை யூஸ் பண்ணி என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ணிக்கணும்னா எனக்கு ஒரு சிறிய முயற்சி. எனக்கு தமிழ் கோர்வையாக அவ்வளோ பேசணும்ல, ஏன்னா என்னோட ப்ராக்டிஸ் இங்கே ஆஃபீஸில் இங்கிலீஷில் பேசுறதுனால திடீர்னு தமிழில் பேசும்போது கொஞ்சம் தடுமாறும். அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மற்றவங்க மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கலாம் சொல்ல போகிறதில்ல. இது ஒரு சர்வீஸ் மாதிரி நான் இதை பண்ணுறதுனால என் சேனல் பெருசாக வருதோ வரலையோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இதை உங்களுக்கு நான் கொண்டு போய் சேர்க்குறேன். இப்போது விஷயத்துக்கு வரும். இப்போது ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு நான் முதல்ல நான் சாஃப்ட்வேர் கற்றுக்கணுன்றவங்களுக்கு முதல்ல எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். சாஃப்ட்வேர்ன்றது என்னன்னா, நீங்கள் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க ஒருத்தர்கிட்ட. அந்த இன்னொருத்தர் அதை எப்படி அவர் புரிஞ்சுக்கிறான்றது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு ஒரு வழிமுறை எதுவுமே கிடையாது. அவன் இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இந்த இண்டிவிஜுவல் இப்படி தான் புரிஞ்சுக்கணும், இந்த பர்சன் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வழிமுறை. அவனுக்கு என்ன தோன்றதோ அப்படிதான் அவன் புரிஞ்சுப்பான், இல்லையா? ஆனால் சாஃப்ட்வேரில் சில வழிமுறைகள் இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கூட எதுனா இந்த மாதிரி இது புரிஞ்சுக்கும், இந்த மாதிரி இது. ஸோ ரூல்ஸ் டிஃபைன்டு இது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லைப்ரரி இருக்கும், அந்த லைப்ரரிக்குள்ள என்ன எழுதியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட இன்புட்டோ இல்லை அவுட்புட்டோ அது புரிஞ்சுட்டு அது வரும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ டேட்டான்னா என்ன, டேட்டான்னா என்ன அப்படின்னு முதல் கேள்வி. சாஃப்ட்வேர் நீங்கள் என்ன எழுதினாலும் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் வரும். டேட்டான்றது வெறும் எழுத்து வடிவம் இல்லை, ஆடியோ மீடியாவும் சேர்ந்து தான் அதில் இருக்குது. ஸோ மீடியான்றது நான் வாய்ஸு வீடியோ எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க டேட்டான்னு சொல்கிறேன், இல்லையா? ஸோ மீடியா டேட்டா இருக்குது, டேட்டா பேஸ் சேவ் பண்ணுற டேட்டா இருக்குது, நம்ம அந்த வெறும் டெக்ஸ்ட் ஃபைல் அனுப்புகிறேன் அதுவும் இருக்குது, வேர்ட் டாக்குமெண்ட் இஸ் ஆல்சோ டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டான்றது ஒரு ஒரு வடிவம் இல்லாத இருக்கும். அதுக்கு ஒரு சிறிய இன்ஃபர்மேஷன் இப்போ கன்சிடர், அது டேட்டான்னு சொல்லுவோம். அதுக்கு உருவு கொடுத்து அது நம்ம அதை பதம் பண்ணி அதை இன்னொரு ஷேப்பாக மாற்றுறது தான் இன்ஃபர்மேஷன். அந்த டேட்டா, அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கி அதை எனக்கு வேண்டின மாதிரி அதை அமைச்சிக்கிறது தான் அது வடிவமைக்கப்பட்ட ஒரு டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மெயினாக ஒரு கம்ப்யூட்டரை இயக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதுவும் டேட்டாவை தான் ப்ராசஸ் பண்ணுறது. அதுலேயும் 3 விதமான இருக்குது. இப்போ ஹியூமன், ஆஸ் எ ஹியூமன் நான் இதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், அதுக்கு ஒரு விதிமுறை கொடுக்குறேன், இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நடுவில் ஒரு இன்டர்பிரட்டர்னு இருக்கும். அதை கன்வெர்ட் பண்ணி மிஷினுக்கு புரிகிற மாதிரி ஒரு எழுத்து வடிவத்தில் அது கொடுக்கும். அது பேர் பைனரின்னு பேர், பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணி மிஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும். மிஷின் லாங்குவேஜ் என்ன பண்ணும், அது அதோட ப்ராசஸர் புரியாத மாதிரி அதை ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த சர்க்கியூட்டில் அதை அனுப்புவோம். சர்க்கியூட்டில் என்ன அனுப்புறது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். இந்த ஜீரோஸ் ஒன்ஸ் என்ன நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஜீரோன்றது நெகட்டிவ் சார்ஜ், ஒன்ன்றது பாசிட்டிவ் சார்ஜ். இதோட காம்பினேஷன்
கலந்து வருது அப்படின்னா 0 1 1 0 அதுக்கு ஒரு வடிவம் ஒரு எழுத்து அது வந்து ஹெக்ஸாடெசிமல் சொல்லுவோம், ஆக்டல்னு சொல்லுவோம், பைனரின்னு சொல்லுவோம். பைனரின்றது 0 சொல்லணும். ஆக்டல்ன்றது 1 to 6 அதுக்கப்புறம் இது இருக்கும். ஹெக்ஸாடெசிமல்ன்றது 1 to 8 இருக்கும். அதுக்கப்புறம் வர இதெல்லாம் எழுத்து வடிவமா இருக்கும். ABCDEFன்னு இருக்கும். இதுதான் வந்து டேட்டாவா கன்வெர்ட் ஆகுது. இந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு டேட்டா. அது வந்து ஒரு இந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ்னா வர எலக்ட்ரிசிட்டி அந்த போர்டு வழியாக அது டைரக்ட் கரண்ட் வந்து 0 1 கன்வெர்ட் ஆகி அது எழுத்து வடிவமாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த இந்த நம்மளுக்கு என்ன வேணுமோ அது டேட்டாவா பிரதிபலிக்கிறது. ஓகே, இது இருக்கட்டும். இப்போ ஜாவான்னா என்ன? ஜாவான்றது என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ ஜாவாவில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது முதல்ல இவன் சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் தான் இது கண்டுபிடிச்சான். ஓகேங்களா? அவன் தான் இது வந்து வச்சிருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஆரக்கல் வந்து வாங்கிட்டாங்க சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் டேக்கன் ஓவர். இதோட கான்செப்ட் என்னன்னா ஒரு வாட்டி எழுதி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுன்ற கான்செப்ட். ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர் அப்படின்னு இதுக்கு சொல்லுவாங்க. ஜாவா பயன்படுத்தும் இடங்கள் என்னன்னா என்ன மாதிரி அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஜாவா யூஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், வெப் அப்ளிகேஷன். இப்போ ஜாவாலேயே வந்து நிறைய பிரான்ச் இருக்கு. ஸ்ப்ரிங் பூட்னு ஒன்று இருக்கு. அப்புறம் ஜாவாவில் பார்த்தா என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் பண்ணலாம். ஜார் வெர்ஷன் கிரியேட் பண்ணி நீங்கள் அது வந்து கிளிக் பண்ணால் EXE மாதிரி நீங்கள் ஜார் வெர்ஷன் கிரியேட் பண்ணலாம். வீடியோ கேம்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய யூட்டிலிட்டிஸ் கிரியேட் பண்ணலாம். ஜாவான்றது இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் லாங்குவேஜ். ஸோ இதில் அடுத்த முக்கியமான கான்செப்ட் என்ன, ஜாவா வந்து எப்படி அதை கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா இது வந்து எல்லாமே வந்து ஒரு பைனரி வடிவில் ரன் டைம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட் இது பார்த்தீங்கன்னா அது எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ வந்து அது பைட் கோடாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? அந்த பைட் கோடுன்றது எப்படி இதாகுதுன்னா இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் ஒன்று இருக்கு. அந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வழியாக அது இயங்குறது. அதுக்கு உண்டான முக்கிய அம்சம் என்னன்னா இந்த ஜாவா கம்பைலர் வந்து கம்பைல் ஆகிட்டு அது சோர்ஸ் கோடை வந்து பைட் கோடாக ரிட்டர்ன் ஆகும். இந்த பைட் கோடு என்ன அட்வான்டேஜ்னா நீங்கள் எங்கே வேணாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். பைட் கோடுன்றது எக்ஸிக்யூட்டபிள் கோடு. இந்த இப்போ நம்ம ஜாரா ஸ்டோர் பண்ணால் அந்த ஜார் ஃபைலுக்கு பைட் கோடாக இருக்கும். அந்த கிளாஸ்னு வரும். இந்த டாட் கிளாஸ் உள்ள அந்த பைட் கோடாக அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் ஜாவா அந்த கிளாஸ் நேம் கொடுத்தேன்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ஸ்க்ரீனில். ஸோ பைட் கோடுன்றது தான் அது ஃபைனலாக நான் ரன் பண்ணக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அந்த பைட் கோட் ரூபத்தில் இருக்கும். அப்புறம் ஜாவாவில் முக்கியமான அம்சம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய லைப்ரரிஸ் அசோசியேட்டாக இருக்கும். அதுலேயும் நிறைய கான்செப்டாக இருக்குது. இந்த கான்செப்ட் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமான 6 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து எந்த ஒரு சாஃப்ட்வேர் எடுத்தாலுமே இன்புட் இல்லாமல் இருக்காது, அவுட்புட் இல்லாமல் இருக்காது. இந்த அவுட்புட் எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி இன்புட்டை நம்ம வடிவமைக்கணும். அந்த இன்புட்லேருந்து நான் அவுட்புட்டை நான் கிரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ப்ராசஸ் இன்டர்மீடியரி ப்ராசஸ் இதுக்கு நடுவில் வர ப்ராசஸ் எல்லாத்தையும் நான் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் இதை இந்த ப்ராசஸ் பண்ணாட்ட அது ஒரு இடத்துல நான் சேமிக்கணும் இல்லையா? அதில் வந்து 3 விதமாக சேமிக்கலாம். ஹார்ட் டிஸ்கில் சேமிக்கலாம், மெமரியில் ரேம்னு சொல்கிற ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, அதாவது தற்காலிக மெமரின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். தற்காலிக மெமரி, டெம்பரரி மெமரி இல்லையா? அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு, நெட்வொர்க் வழியாக நான் இன்னொரு சர்வரில் கூட நான் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க்கிங், மெமரி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டோரேஜ் இது 3 வந்து இந்த இன்புட் அவுட்புட் ப்ராசஸை சார்ந்து இருக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் இப்போ வந்து இதை எல்லாத்தையும் ஒரு கம்ப்யூட்டரில் பண்ணுறோம், இன்னொரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி அதுக்கும் அனுப்பலாம். நான் வந்து இன்னொரு இன்டர்நெட் யூஸ் பண்ணி இன்னொரு கண்டத்துக்கும் அனுப்பலாம். இதுதான் நெட்வொர்க்கிங். ஓகேங்களா? நெட்வொர்க்கிங்லேயும் நிறைய கான்செப்ட் இருக்கு. அது ஒரு தனி கிளாஸ் நம்ம வச்சுப்போம். இப்போதைக்கு இதுதான் பேசிக். இதை நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். ஜாவான்றது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பிரின்சிபிள்ஸ் கான்செப்ட்ல அது வருது. ஒரு வாட்டி எழுதி நிறைய இடத்துல யூஸ் பண்ணுன்றது கான்செப்ட். அந்த ஜாவா கம்பைல் பண்ணும்போது பைட் கோடா வரும். அது எது கண்ட்ரோல் பண்ணும்? ஜாவா விர்ச்சுவல் மிஷின்.
இப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல என்னென்ன இருக்கோ அத்தனையும் அந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வழியா நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம், உங்களோட மெமரி யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் வழியா உங்களுக்கு ஜாவா விர்ச்சுவல் மிஷின் வழியா அது வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ the libraries predefined libraries plus java virtual machine ரெண்டு சேர்த்து தான் நீங்க ஜாவா டெவலப்மெண்ட் கிட்னு சொல்றீங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்க ஜாவா என்விரான்மெண்ட் நீங்க ஒன்று கிரியேட் பண்றீங்க. இது என்ன மாதிரி அப்ளிகேஷன்லாம் கிரியேட் பண்ணலாம்? வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணலாம், ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் கிரியேட் பண்ணலாம், இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஜாவால இப்போ அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஊப்ஸ் கான்செப்ட் எல்லாம் பார்க்கலாம். கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அப்புறம் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அப்புறம் இன்டர்ஃபேஸ்னா என்ன, இதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து ஒரு டெமோவோட பார்க்கணும். இன்னைக்கு வந்து வெறும் பேசிக் தான் தமிழ்ல நான் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்க சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த காணொளி இந்த புதன்கிழமை வரும். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டேஷன் டெக்னிக்ஸ். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது ஸ்ரீதர். நன்றி, வணக்கம்.